ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேன் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே ஏர்பிளைன். 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பறக்கிறதுனால மக்கள் ஏன் பயப்படுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? ஒரு பிளேன் பறக்கிறதுனால ஒரு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை இந்த பிளேன் பறக்கிறதுனால வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஏதாவது சிக்னல் இருக்கா? என்ன விஷயம் இது பின்னாடி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூம்ஸ்டே ஏர்பிளைன் சொன்னாலே இது ஒரு நார்மல் பேசஞ்சர் பிளேன் வந்து கிடையவே கிடையாது. இது ஒரு மிலிட்ரி கமாண்ட் பண்ணுற ஒரு ஏர்கிராஃப்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் டைமில் யூஸ் பண்ணுற ஒரு ஏர்கிராஃப்ட். அண்ட் இந்த ஏர்கிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருக்க போகிறதில்ல. ஒரு வேர்ல்டு வார் வருது அப்படின்னா இந்த பிளைனுக்குள்ளேருந்து தான் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளைனுக்குள்ளே யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட பிரசிடென்ட், ஆர்மி சீஃப்ஸ், அப்புறம் வந்து கமாண்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளைன் உள்ள இருந்து தான் வாருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்கையில் பறக்கிற டைமில் இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க இந்த பிளைனுக்குள்ளே இருந்து. ஸோ இந்த பிளைன் ஸ்கைல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆகிட்டு இருக்கும். என்னதான் இந்த ஏர்கிராஃப்டை வந்து டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணாலுமே, ஈவன் ஒரு மிசைல்ஸோ இல்லை என்ன விஷயங்கள் இந்த ஏர்கிராஃப்டை அகேன்ஸ்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே, இந்த ஏர்கிராஃப்ட் அந்த மிசைல்ஸோ என்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இது. ஈவன் ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எஸ்கேப் ஆகிடும், சர்வே பண்ணுவோம். ஸோ இந்த டூம்ஸ்டே ஏர்பிளைன் பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்காக வந்து இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோல்டு வார் டைமில் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்த ஒரே ஒரு விஷயம் நியூக்ளியர் அட்டாக். அதனால தான் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலுமே கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பிளேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, EMPT அட்டாக் சேஃப் இருக்கு. ரொம்ப நேரமாக ஃபியூல் ரீஃபில் பண்ணாமே இந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைல பறந்துட்டு இருக்கும். ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் உள்ள இருக்கு. வார் டைம்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு விஷயத்தாலுமே அதை ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இவங்க கிட்ட ஒரு சீக்ரெட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எப்பயாச்சும் வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 50 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே வெளியே வரல. பட் ஒரே ஒரு டைம் அப்போ வெளியே வந்தது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 9/11 நடக்கும்போது ஸ்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2001 9/11 இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்கையில் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஸ்கைலேருந்து என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு தியரி மட்டுமே இருக்குது. பட் அது யாருமே கண் கூட பார்க்கல. ஸோ அதனால் மேபி 2001 9/11 நடந்த அந்த டைமில் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பறந்து இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏர்கிராஃப்ட் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாரும் மத்தியிலும் ஓடிட்டு இருக்கு. அது வந்து வேர்ல்டு வாரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுதா, இல்லை வேர்ல்டு வார் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வெளியே வந்ததை வச்சு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் இல்லை. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இது வந்து அமெரிக்கா கிட்ட மட்டும் தான் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கு. அண்ட் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் படி பார்த்தா, ஸோ இந்த ஒரு டூம்ஸ்டே ஏர்கிராஃப்ட் வெளியே வந்ததுனால அமெரிக்கா வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் வந்து வேர்ல்டுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூம்ஸ்டே ஏர்கிராஃப்ட் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வார் வந்து போயிட்டு இருந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தேவையில்லாமல் உள்ளே நுழையிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அமெரிக்கா உள்ளே நுழைஞ்சா, ஈரானை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா உள்ளே வந்து நுழைஞ்சா, ரஷ்யாவுமே இந்த வார்க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரஷ்யா உக்ரைனோட ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வேறு ஒரு சைடு, நியூக்ளியர் த்ரெட் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கிற இந்த ஒரு சமயத்தில் ரஷ்யாவும் இந்த வார்க்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வாராகவே ஆக சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஏது அப்படின்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒரு நெக்ஸ்ட் 48 hours என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் முக்கியமாக இந்த பிளேன் பறக்கிறதுனால இது ஒரு ப்ரிகாஷனாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை நினச்சி யாரும் பயப்படவும் தேவையில்லை. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் 48 hours வச்சு தான் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பேச முடியும். ஸோ இந்த டூம்ஸ்டே ஏர்கிராஃப்ட்டுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, நைட் வாட்சர் சொல்லிட்டு அப்படின்ற இந்த பேரும் இருக்குது. டூம்ஸ்டே ஏர்பிளைனோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெசனாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வளர்ந்தாலும்
பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை சர்வைவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுலேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தானாக வந்து சேரும். உங்களோட தாட்ஸ் இதை பற்றி என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's by Joseph VJ. Bye.